ஆதாமும் மனு வர்க்கத்துக்கே ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன். பிரதிநிதினா தெரியும்ல, ரெப்ரசன்ட். இப்போ உங்கள் எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் பார்லிமெண்ட்டில் நின்னாங்கன்னா வெறும் அவங்க மட்டும் பேசலை, தொகுதிக்கே பேசுகிறாங்க இல்லையா? அல்லது ஒரு கேப்டன் ஆஃப் அ டீம் எடுத்துக்கோங்க. கேப்டன் வந்து ஃபீல்டில் போகிறாரு, டாஸ் போடுறாங்க, ஹெட்ஸுன்றாரு, ஹெட்ஸ் உழுது அல்லது டெய்ல்ஸ் உழுதுன்னு வைங்க. கேப்டன் ஹெட்ஸுன்னு சொல்கிறாரு, டெய்ல்ஸ் உழுது. டீம் வந்து போராட போதா? இல்லை கேப்டன் தான் ஹெட்ஸுன்னு சொல்கிறாரு, நாங்கள் ஹெட்ஸுன்னு சொல்லியே, டாஸை திரும்ப போடுங்க அப்படின்வாங்களா யாராவது? எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் ரெப்ரசன்ட்ஸ் த டீம். இந்த முழு டீமுக்கே கேப்டன் தான் பேசுகிறார். அவர் பேசுகிறது தனக்காக பேசலை, முழு டீமுக்காக அவர் ஹெட்ஸ்னா டீமே ஹெட்ஸ் சொன்ன மாதிரி. அப்போ ஆதாம் நமக்கு பிரதிநிதியாக தேவனை கனவீனப்படுத்திட்டான், தேவனுக்கு ரொம்ப பாவம் செஞ்சுட்டான். தேவனுடைய முகத்தில் அவன் துப்ப பார்க்குறானே, அது மனுவர்க்கமே அப்படி செய்கிற மாதிரி. ஆக்சுவலாக பிறகு அப்படியே நடக்குது. எல்லா மனிதர்களும், முழு மனுவர்க்கமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் பவுல் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? முழு மனுவர்க்கமே தேவனை கனவீனப்படுத்திருச்சு, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையை செலுத்தவில்லை. அப்போ ஆதாம் வந்து மனுவர்க்கத்துக்கே பிரதிநிதியாக எப்படி இருக்கிறானோ, அது போலவே இயேசுவும் ஒரு புதிய மனுவர்க்கத்துக்கு பிரதிநிதியாய் இருக்கிறார். அப்போ இயேசு சிருஷ்டி கர்த்தாவாக இருந்தும் மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ள வர்றார். கடவுளாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். அவர் வாழ்கிறப்போ வெறும் அவருக்காக மட்டும் வாழல, நமக்காக வாழ்ந்தார். சொல்லுங்க, நமக்காக. எப்படி அந்த கேப்டன் பேசுகிறப்போ தனக்காக மட்டும் இல்லை டீமுக்காகவே பேசுகிறாரோ, அதுபோல் இயேசு வாழ்கிறப்போ நமக்காக வாழ்ந்தார், சாகிறப்போ நமக்காக செத்தார். வாழ்கிறப்போ தேவனை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தார். தேவனுக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தானே வாழ்ந்தாருங்க. இயேசு ஏதாவது பாவம் செஞ்சாரா? இல்லை. பாவத்தினுடைய அர்த்தமே என்னது? கடவுளை கனப்படுத்தாமல் இருப்பது பாவம், கடவுளை மகிமைப்படுத்தாமல் இருப்பது பாவம், தனக்காகவே வாழ்கிறது பாவம். இயேசு தனக்காக வாழலை, கடவுளை கனவீனப்படுத்தலை. சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்காக ஒருத்தர் பூரணமாக வாழ்ந்தார்னா அது இயேசு மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அவருடைய பூலோக வாழ்க்கையில் சாப்பிட்றதுலேருந்து, புசிக்கிறதுலேருந்து, எங்கேயாவது போகிறதுலேருந்து, வர்றதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து, அற்புதம் செய்கிறதுலேருந்து, போதிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பிதாவுக்காக செஞ்சவர். அவரே சொன்னார், என் சித்தத்தை செய்கிறதுக்கு நான் இந்த பூமிக்கு வரல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் வந்தேன். அவர் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன், அதை மட்டும்தான் நான் செய்வேன். யோவான் 6:38, யோவான் 8:28, எவ்வளோ வசனங்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் தேவனுக்காகவே வாழ்ந்தார்.